பொங்கலுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் விடியற் காலையில் எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு காலையிலே வாச தெளித்து கோலம் போட்டு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அன்றைக்கி தைப்பூசம் இல்லைங்களா? தைப்பூசம் அப்படின்னாலே எல்லாருக்குமே முதல்ல மைண்டுக்கு வர்றது முருகருடைய சிறப்பு தான். அந்த முருகருடைய சிறப்பு என்னன்னு பார்க்கலாமா? கொடூரமான அரக்கம் ஒருத்தன் தேவர்களையும் மக்களையும் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு வந்தாங்களாம். அந்த சமயத்தில் தேவர்கள் எல்லாம் போயிட்டு சிவபெருமான் கிட்ட அரக்கனை பற்றி முறையிட்டாங்களாம். கோபமான சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்லேருந்து 6 தீப்பிழம்புகளை வெளியிட்டாராம். அதுவே 6 குழந்தைகளா மாறி கார்த்திகை பெண்களால ஆறுமுகநாதரும் வளர்க்கப்பட்டாங்க. இந்த ஆறுமுகநாதரையும் ஒரு முகநாதரா சிவபெருமான் கிட்டையும் பார்வதி கிட்டையும் ஒப்படைச்சாங்களாம். ஒரு நாள் விநாயகருக்கும் முருகருக்கும் வந்த ஞானப்பழ சண்டையினால கோச்சிக்கிட்டு போயிட்டு பழனி மலையில உட்காந்துக்கிட்டாராம். அவரை சமாதானப்படுத்துறதுக்காக பார்வதி தாயாரும் அவங்களுடைய சக்திகளை மொத்தத்தையும் சக்தி வேலா நம்ம வேலவன் கிட்ட கொடுத்தாராம். அதனாலேயே வேல்வேறு வேலவன் வேறு இல்லைன்ற பெயரும் இந்த நாள்ல உருவானுச்சு. கூடவே வதம் பண்ணிட்டு வந்த அரக்கர்களையும் பார்வதி தாயார் கிட்ட இருந்து இந்த சக்தி வேலை வாங்கிட்டு போயிட்டு திருச்செந்தூர்ல வதம் பண்ணி சூரசம்ஹாரம் பண்ணி அவர் மக்களையும் தேவர்களையும் இந்த மண்ணையும் காப்பாத்தினதாகவும் இந்த நாள்ல தான் சொல்றாங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பாடிய வள்ளலாரும் இந்த தைப்பூசத்தன்று தான் ஜோதி ரூபத்துல இறைவனை சேர்ந்தார்னோ. இந்த தைப்பூசம் அன்னைக்கு மக்கள் தன்னுடைய அன்பையும் வேண்டுதலையும் செலுத்த காவடிகளை எடுத்துட்டு வராங்க. தீர்த்த காவடி, மயில் காவடி, தோல் காவடி, கரும்பு காவடி, புஷ்ப காவடி, அழகு காவடி, வெட்டுமுள்ள காவடி, பால் காவடின்னு பல வகையான காவடியை இன்ன வரைக்கும் செலுத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நேத்தெல்லாம் கும்பிட ஆரம்பிக்கல. என்னோட மாமனார் சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் பரணி காவடி எடுத்து திருத்தணியில் கொண்டு போய் செலுத்திட்டு வராங்க. அது அவரோட நின்றாது. அவருக்கு அப்புறம் என் மன்னவரும், மன்னவருக்கு அப்புறம் என் பையனும், என் பையனுக்கு அப்புறம் அடுத்தடுத்த ஜென்ரேஷன்னு ஜென்ம காவடியாக இது முருகருக்காக எடுத்துக்கிட்டே இருப்போம். அதனாலேயே என்னமோ எனக்கு மட்டும் இல்லை, என் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே முருகர்னா அவ்வளோ இஷ்டம். தை மாசத்துல முதல் பௌர்ணமியில பூச நட்சத்திரத்தில் வரக்கூடிய அந்த நாளை தான் தைப்பூச பெருநாளாக உலகமே கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நம்ம தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு தைப்பூசங்கிறது அவருக்கு மட்டும் வெற்றி தரக்கூடிய நாள் இல்லை. அவரை நம்பி வணங்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாழ்க்கையில் வெற்றியும் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெருகும்னு இன்னைக்கு வரைக்கும் நம்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்பிக்கை இருந்தால் எல்லாமே நமக்கு ஜோதி ரூபமாக கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். நம்பாதவங்களுக்கு எல்லாமே பொய்யாதான் தெரியும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. நம்புறவங்களுக்கு இறைவன் எப்பவும் கூட இருப்பார்.